அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த சமூகத்துல இடஒதுக்கீடு சரியாக இருக்கிறதா, பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா, பெண்கள் அந்த ஆளுமை தன்மை இருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகளுக்கான பதில் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பெண்கள் சைட்ல கேட்கும்போது இல்லை அப்படின்னு மறுக்கத்தான் செய்யறாங்க. எந்த வகையில அது இல்லை, அல்லது ஏன் கொடுக்கப்படவில்லை, அல்லது அவங்க ஏன் முழுமையா அதை எடுத்துக்கல அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக வந்திருக்காங்க அரங்கத்துக்கு. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு இன்னும் இந்த சமூகத்துல சரியான அங்கீகாரம் இல்லைன்றதா சார் உண்மை. இல்லம்மா, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அங்கீகாரம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அங்கீகாரம்ன்றது கொடுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த துறையில நீங்க இல்ல, விமானம் ஓட்டுறதுல இருந்து சாதாரண ஆட்டோ ஓட்டும் வரை, அதாவது எல்லா துறையிலுமே நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்றதை ஏத்துக்கவே முடியாது. சார் இப்ப பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிக அளவுல இருக்காங்க. இப்ப அவங்க அனைவருக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு இது எல்லாமே அதிக அளவில் கிடைக்குதா? நீங்க சொல்ற மாதிரி அதிக அளவுல பெண்கள் இருக்காங்கன்றது உண்மை. கணக்கெடுப்புலயே அதிக அளவுல சொல்றாங்க. நீங்க முன் வராத பல விஷயங்களை, நீங்க முன் வந்துடாம பல விஷயங்களை எங்களுக்கு தரப்படவில்லை, எங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயம் சொல்ல முடியாது. அரசியலுக்கு பலர் வருவதில்லை. அதுக்கு காரணம் உங்க குடும்பமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் உடன்பிறந்தவராக இருக்கலாம், அல்லது பல பெண்களுக்கு அதுல ஈடுபாடு இல்லாம இருக்கலாம். அப்படிதான் சில தவிர்க்கப்படுதே தவிர, இது மறுக்கப்படுகிறதுன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாதுமா. ஆமா சார், மறுக்கப்படுறது உண்மை. ஆண்களாலதான் அதிக அளவுல மறுக்கப்படுறது நான் பகிரங்கமா எங்க வேணாலும் சொல்லுவேன். நீங்க சொல்ற மாதிரி ஆண்களால மறுக்கப்படுதுன்றது ஆண்களே ஏத்துக்க மாட்டாங்க. பொது கருத்தாவே வச்சாங்கன்னா கூட அது கரெக்டா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆணா பேசுறேன்னு நினைக்க வேணாம். யோசித்து பாருங்களேன். எந்த துறைக்கு வரும்போது ஆண்களை உங்களை தடுக்கிறாங்க? எந்த துறைக்கும் தடுக்கிறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு கல்வி இருந்தால் அதற்கேற்ற விஷயம்லாம் இருந்துச்சுன்னா எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு சமூகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. நீங்க பல விஷயங்களை இழந்திருக்கீங்கன்னு வேணா சொல்லுங்க. அது இழந்தது யாருன்னா ஒரு ஆணால கிடையாது. நீங்களா இழந்த விஷயத்த ஒரு ஆண் மேல திணிக்கிறீங்க, இல்ல அது ஆண் மேல பழி போட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எது சார் நீங்க சொல்றீங்க? சொல்றேம்மா. இப்போ வேலைக்கு போவது ஒரு காலகட்டத்துல ஆண்களுடைய வேலையாக மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கூட வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போயிட்டு குடும்ப சுமையும் நீங்களே தான் பாக்குறீங்க. அதாவது பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, குழந்தைய பாத்துக்கிறது, வீடை சுத்தம் பண்றது, இப்படி எல்லா வேலையும் பாக்குறீங்க, வேலைக்கும் போறீங்க. ஆனா ஆண்கள் அந்த வேலைக்கு போற வேலையை மட்டும் தான் இனி வரைக்கும் பார்த்துருக்காங்க தவிர, அதை தாண்டி வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உண்மையிலே பார்க்க போனா அங்கதான் நீங்க இழந்தீங்கன்னு நான் சொல்றேன். எப்படின்னா, நீயும் துணி துவைக்கணும், நீயும் பாத்திரம் தேய்க்கணும், நீயும் சமைக்கணும் அப்படின்னும் போது, ஒரு ஆணுக்கு அந்த விஷயம்லாம் நீங்க கத்துக் கொடுத்த அப்புறம் என்ன ஆகி போச்சு, நீங்க இருந்தா எனக்குன்னா, நீ இல்லைன்னா என்னன்ற எண்ணத்துக்குள்ள அந்த ஆண் வந்துடுறான். என்னன்ட்டு ஒரு காலத்துல டிபெண்ட் பண்ணியிருந்தது என்ன காரணத்துக்கு, நீங்க தான் சமைச்சு போடுவீங்க, நீங்க தான் துணி துவைச்சு போடுவீங்க, நீங்க தான் குழந்தைய பார்த்துப்பீங்க, நீங்க தான் வீட்டை பராமரிப்பீங்கன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள இருந்தான். அப்போ சம்பாதிக்கிறது என்னுடைய பொறுப்பு. பட் வீட்டு நிர்வாகம் பெண்கள் தான் பார்ப்பாங்க. நீயும் நிர்வாகத்தை பாரு பாருன்னு பொறுப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இவனுக்கு எல்லாமே இவனுக்கு தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்றான், நீ இல்லைன்னாலும் வேலை ஆகுன்ற நிலைமைக்கு வந்துடுறான். அப்போ இது நீங்க கொடுக்கப்பட்டது, நீங்களா எடுத்து கையில கொடுத்துட்டு இன்னைக்கு இழந்தோம்னா அது நீங்க தான் இழந்தீங்களே தவிர அவங்க இழக்க வைக்கலன்றதுதான் உண்மை. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே ஆண்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா? பெண்களே தான் இது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லமா. அதாவது வேலைக்கு போகாத ஆண் குடிக்கிறான், அது மாதிரி பிரச்சனைன்றதுனால தான் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க சுயமா அவங்களும் சொந்த காலில் நிற்கணுன்ற 2 நோக்கம் ஒண்ணு. இந்த 2வது நோக்கம் சரியான நோக்கம். அதாவது தன் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா இவரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். கணவரை உதாசீனப்படுத்துவேன்னு எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்களோ, அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இவன் எப்படி நீ சம்பாதிக்க போற, நீ நிர்வாகம் பார்க்க போறன்ற பொறுப்பில்லாத தனத்தை உருவாக்குனது நீங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து பயணிச்சு குடும்பத்தை நிலைநிறுத்ததுக்காக வா வேலைக்கு போலான்னா பரவாயில்ல, யோ நீ கொடுக்கலனா கூட என்னால சம்பாதிக்க முடியான்ற நிலைமைக்கு நீங்க வந்தீங்கன்னா, அவனுக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, அவ சம்பாதிக்க போறா, அவ பார்த்துக்க போறா. ஸோ ஒரு தருதலையா மாத்துனதே நீங்க தானே. அப்போ அந்த இடத்த நீங்க விட்டுட்டீங்கன்னு நான் சொல்றேன். என்ன சார், இப்பதானே சொன்னீங்க பெண்கள் எல்லா துறையிலும் வந்திருக்காங்க, இனிமேலும் வரணும்னு. இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எல்லா துறைக்கும் வரணும்னு சொல்றது உண்மைதான். ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி ஆணாதிக்கம் இருந்துச்சு. அதை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க பெண்களை. அப்போ ஆணாதிக்கம் அப்படின்ற ஒரு கோபத்தினாலதான் பெண் சுதந்திரம்ன்ற ஒரு விஷயம் வந்தது. நீங்க பெண் சுதந்திரம் என்பதை சரியாக பயன்படுத்தி கொண்டா பிரச்சனை இல்லை. நீங்க இப்போ ஆணாதிக்கம் மாதிரி பெண் ஆதிக்கம் வரும்போது, டாமினேட் பண்ணும்போது,
இவனை பொறுப்பில்லாதவனா மாத்துறீங்கன்றதான் என் குற்றச்சாட்டு. நீங்க எல்லா துறைக்கும் வர வேணாம்னு சொல்ல, வரணும். ஆணுக்கு பெண் சமம்ன்றது ஏற்றுக்கொள்ள வேண்டியது இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க ஆதிக்கம்ன்ற ஒரு விஷயம். ஆணாதிக்கம் செலுத்தினா தவறுதான். ஆனா, நீங்க அத டாமினேட் பண்ணி நாங்களும் பெண் ஆதிக்கம் செலுத்துவோம். பெண் சுதந்திரம் என்றால் இதுதான் சில விஷயத்துல உள்ள நுழையிறீங்கல்ல. அங்க தான் உங்களுக்கு வீக் ஆவுது. வீக் ஆவுது மீன்ஸ் நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஆண அந்த மாரி தள்ளும்போது அவனுக்குன்னா போடா! என்ன இப்போ? அவன் அதனால என்னடா இதுன்னு அவன் போட்டி போட்டுலாம் வரல. போ சரி, வீட்டு நிர்வாகமும் பாரு, வேலைக்கும் போ அப்படின்னு அவன் அதில் தள்ளிவிட பார்க்க போனா. அப்ப நீங்க அந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்னு சொல்றேன். அப்ப என்னன்னா, ஒரு குடும்ப சுமைக்காக அல்லது குடும்ப நலனுக்காக நீங்க வேலைக்கு போறது தப்பே கிடையாது. அந்த மாரி நான் தப்பு சொல்லல. அதே மாரி கல்வி பயில்வது ஆண்களும், பெண்களும் அனைவருமே பயில்வது நாட்டிற்கும், வீட்டிற்கும் நல்லது. ஸோ அந்த பயில்வதெல்லாம் தப்பே கிடையாது. படிச்சதால நான் பெரிய ஆளு, வேலைக்கு போறதால நான் பெரிய ஆளு அப்படின்னு தான் ஆண் பண்ணிட்டு இருந்தான். அதே தப்பு நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்? நானும் படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கேன் அப்படி இல்ல. நானும் படிச்சிருக்கேன், நீயும் படிச்சிருக்க வா. நானும் சம்பாரிக்கிறேன், நீயும் சம்பாரி வா. நீ இல்லனாலும் என்னால வாழ முடியும். நானும் சம்பாரிப்பேன். நானும் சம்பாரிச்சுன்னு தான் இருக்கேன். உன் கைய எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என்கிட்டயும் ரூபா இருக்கு. இந்த ஆதிக்கம் செலுத்தும்போது என்ன ஆகும்னா, அவன் பொறுப்பு போயிடும்னு சொல்ல வரேன். அத நீங்களே அவன் பொறுப்ப விட்டு விலக்குறீங்க. அப்ப அவன் வந்து குடிகாரனாவோ, அல்லது பொறுப்பில்லாதவனாவோ, குடும்பம் மீது அக்கறை இல்லாதவனா நீங்க மாத்துறீங்க. அது வந்து டாமினேட்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் போவாதீங்கன்றேன். மத்த விதத்துல பெண்கள் வந்து எல்லா துறைக்கும் வரணும். இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லா துறைக்கும் வந்துட்டீங்க. எந்த துறையில இல்ல. எல்லா துறைக்கும் வந்திருக்கீங்க. அது ஒரு ஆரோக்கியம். ஒரு நாட்டுக்கு ஒரு ஆணும், பெண்ணும் வர்றது ஆரோக்கியம். அதெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. தேவையான ஒண்ணு. காலப்போக்குல இப்போ போயிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு எல்லாமே தேவை. இப்ப டாமினேஷன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேனே தவிர, மத்த விதத்துல பெண்கள் வந்து வரக்கூடாதுன்ட்டோ, இல்ல வந்து பெண்கள் வந்து மேலோங்கி வந்ததுனால இந்த பிரச்சனைலாம் நான் சொல்ல வரல. அப்படி வரும்போது இது மாரி இடர்பாடுகள் வரக்கூடாதுன்னு சொல்றேன். கரெக்ட் தான் சார். அரசியலுக்கு ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம். பெண்களால சேவை செய்ய முடியும். ம். ஆனா பெண்களால அரசியலுக்கு வர முடியலையே! அதுக்கு வந்து நீங்க ஒரு ஆண் மேலலாம் பழிய போட முடியாது, உண்மைய சொல்லணும்னா. இந்த சமூகத்தின் மேல பழி வேணா நீங்க போடலாம். ஏன்னா, நீங்க ஒரு 1 மணிக்கு எந்திரிச்சு வந்து, ஏதோ பிரச்சனைனா நிக்க முடியுமான்னா, அது கேள்விக்குறி தான். ஏன்னா, அ ஒண்ணு பெண் வர முடியலன்ற நிலைமையில தான் நாடு இருக்கு. நடுராத்திரில 12 மணிக்கு பெண்கள் வர முடியாத நிலைமையில இருக்கு. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு உங்களுக்கு வந்து குடும்ப பொறுப்பு ஜாஸ்தி. குழந்தை, அடுத்த நாள் காலைல உங்களுக்கு அந்த குழந்தைய அனுப்புறது, கணவர் இப்படி பல பொறுப்பு இருக்கும்போது, உங்களால முழுமையா செய்ய முடியாது. அப்போ அரசியலுக்கு வருவது என்பது மிக குறைந்த சாத்தியம் இருப்பதற்கு காரணம் இதுதானே தவிர, இது ஒரு ஆண் ஆதிக்கத்தினால பெண்கள் அரசியல் வரக்கூடாது, யாருமே உங்கள வரக்கூடாதுன்னு தள்ளியெல்லாம் விடல. வந்தாலும் உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்கு. அப்போ அ எல்லா பெண்களும் வர முடியாது. சில பெண்கள் வர முடியும். இப்போ ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு சிலர் தான் பைலட் ஆக முடியும். சிலர் டாக்டர் ஆக முடியும். சிலர் அது மாரி அரசியலுக்கும் ஒரு சிலர் தான் வர முடியும். ஏன்னா, அதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களால சேவை செய்ய முடியாது. அப்படிலாம் சொல்லல. உங்களால் அனைத்து நேரங்களிலும் வெளிவந்து எதையும் பண்ண முடியாதுன்ற நிலைமை தான் சமூக அமைப்பு இருக்கு. உங்க குடும்ப சூழ்நிலை இருக்கு. அதனால இது ஒரு ஆண் தான் வந்து உங்கள தட்டி கழிக்கிறாங்கன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இப்ப பாத்தீங்கன்னா, குடும்ப நிர்வாகத்த அன்னையிலருந்து இன்ன வரைக்கும் பெண்கள் தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் ஆண்களால பாக்க முடியாதா? பார்க்க முடியாதா, முடியுமான்றத விட நான் ஒரு விஷயத்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பெண்மணி ஒரு குடும்பத்தில இருக்கிற 5 பேருக்கு, 10 பேருக்கு, 20 பேருக்கு கூட சமைப்பாங்க. ஓகே. ரொம்ப அருமையாவே சமைப்பாங்க. ஆமா, அவங்களே 1000 பேர் சமைக்க சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா. ஆனா, ஆண் வந்து 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் கூட சமைப்பாங்க. அதனால பெண்கள் சமைக்க மாட்டாங்க, சமைக்க தெரியாதுன்னு இல்ல. 10 பேரு, 20 பேருன்றது அவங்களால சமைக்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஆண் வந்து 1000 பேர் சமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாரி தான் குடும்ப நிர்வாகம் ரொம்ப அருமையாக பண்ணக்கூடியவங்க பெண்கள் தான். ஆண்கள நீங்க வாங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கும் நிர்வாகம். 1000 பேர் சமைக்கிற இடத்துல 20 பேர் சமைக்கிறவங்கள விட்டா என்ன கஷ்டமோ, அதே மாரி 20 பேர் சமைக்கிற இடத்துல 1000 பேர விட்டா என்ன கஷ்டமோ, அந்த மாரி தான் இந்த நிர்வாகமும். பெண்களுக்கு வந்து எதுல வந்து சிக்கனப்படுத்தணும், எத செலவு பண்ணணும், எது வேணும், எது வேணாம், எத பண்ணலாம், எத பண்ணக்கூடாதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும். இப்ப ஆண் ஒரு கடைக்கு போறாரு. ஏதோ ஒண்ணு வாங்க போறாருன்னா, அவருக்கு தேவையா, தேவையில்லையான்றத விட ஒரு 4 பொருள் பார்த்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாரு. வீட்ல வந்தா, "இது ஏன் வாங்குனீங்க?" "இருக்கு" அப்படின்னு ஒரு மனைவி சொல்லலாம். அல்லது, "இது வேணாங்க. இது அவ்வளவா நம்ம சாப்பிட மாட்டோம்."
இது நமக்கு தேவைப்படா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அப்போ நிர்வாக திறமை என்பது பெண்களிடம் இருப்பதால் கொடுப்பதே தவிர அது அடிமைத்தனத்துக்காக கொடுப்பதில்ல. ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுக்கறது வந்து அடிமைத்தனம் கிடையாது. நீங்க ஆளுமைன்னு குடுக்குறாங்க. நீங்க வந்து அது அடிமைத்தனம் நினைச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்ல. உங்களுக்கு குடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய பவர் தான் அது. அந்த பவர நீங்க யூஸ் பண்ணாம, ஏன்னா நாங்களே தான் பார்க்கணுமான்றது தவறான செயலா நான் பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்ல, சில வேலைகள் மேனேஜர் பார்க்கணும், சில வேலைகள் வந்து ஆஃபீஸ் பாய் பார்க்கணும். ஆஃபீஸ் பாய் வேலைய மேனேஜர் பார்க்க முடியாது, மேனேஜர் அதனால வந்து ஆஃபீஸ் பாய் ஒண்ணும் இல்லன்னு நினைக்க முடியாது. அவர மாரி கொரியர் அனுப்புறது, எந்த ஃபைல் எங்க இருக்கு, எத எங்க வைக்கணும், எங்க எடுக்கணும், எத்தன மணிக்கு குடுக்கணும்னு அவருக்கு தெரியும். மேனேஜருக்கு வேலை நிர்வாகம் தெரியும். அதனால இவர் தான் பவர், அவர் தான் இவர் வேலையில இவர் குட். இவர் வேலையில இவர் குட். இத மாத்தி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? கஷ்டமா இருக்கும். இவரு வந்து ஒரு ஃபைல பார்த்து எடுத்து சைன் பண்ணி என்ன வந்துச்சு, என்ன போச்சு, பர்ச்சேஸ் ஃபைல பாருன்னா ஆஃபீஸ் பாய் பார்க்க முடியாது. மேனேஜர போய் இந்த ஃபைலு எங்க வச்சிருக்காங்க எடு, எத்தன மணிக்கு டெஸ்பாட்ச் பண்ணணும், எந்த டேபிளுக்கு போச்சு, எது சைன் ஆச்சு, எது ஆகல, எது வந்துச்சுன்னு கேட்டாருன்னா, அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் மேனேஜர் ஒர்க் பார்த்துருவார். அந்த மாரி நிர்வாகம் என்பது பெண்கள் பார்க்கக்கூடிய மிக, மிக கடினமான, அருமையான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க. அது ஆண்களிடம் தள்ளி விடாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த திறமை உங்ககிட்ட இருக்குன்றதுனால. அப்ப எல்லா துறையிலயும் நாங்க மேலோங்கி தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு தான் அது சரியா தெரியல போல இருக்குது. ஆமாம்மா. கல்வி, பொருளாதாரம், விஞ்ஞானம், அரசியல் எல்லா துறையிலுமே நீங்க இருக்கீங்க. பட் இருக்கிறதே உங்களால உணர முடியாம இருக்கு. அதுதான் நீங்க பண்ற தவறே தவிர, நீங்க எல்லா துறையிலும் மேலோங்கி தான் வந்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் நெறைய பேர் வரணும் அப்படின்றது ஆசை எல்லாருக்குமே இருக்கு. இந்த சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும்னா அது எல்லாமே தேவைதான். ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒண்ணு நம்ம இன்னும் வரலையோ, வரலையோ, வரலையோன்றது வரணுன்ற வேகத்தினால ஆண்கள் வந்து தடுக்குறாங்கன்ற எண்ணத்த உங்களுக்குள்ளேயே வளர்த்துக்கிறீங்க. அத தூக்கி போடுங்க. ஆண்கள் நீங்க வரக்கூடாதுன்னு நெனைச்சது கிடையாது. நெனைக்கிறதும் கிடையாது. நீங்களா அப்படி ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு, ஆண்கள் வரவிடாம தடுக்குறாங்க அப்படின்னு நெனைக்கிறது தவறு. இந்த சமூகத்தில் சில தவறான ஆட்களும் இருக்காங்க. அவங்களால வந்து கட்டமைக்கப்படுவது தான் பெண்கள் வந்து வர முடியாத மாரி ஒரு பார்வைக்கு தெரியுதே தவிர, அது நிதர்சன உண்மை. எல்லா ஆண்களாலும் கிடையாது. ஒரு சில ஆண்களால இருக்கு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் பெண்கள் வெளிய போ முடியல. பெண்களுக்கான சுதந்திரம் இல்ல. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. இது எல்லாமே பேசுறோம். அது உண்மை. அது ஒரு சில கெட்ட எண்ணம் கொண்டவர்களால் நடக்கிறதே தவிர, முழுக்க முழுக்க எல்லா ஆண்களையும் நீங்க அதே நேர்கோட்டுல வச்சீங்கன்னா தவறா தான் போகும். அதனால ஒவ்வொரு வளர்ச்சியும் பெண்களுக்கு 100% வந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பவே நீங்க எல்லா துறையிலும் இருக்கீங்க. அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்து எனக்கு இல்ல, சொல்லப்போனா. அதனால நீங்க அத மட்டுமே நெனச்சு பாருங்க. நாங்க எல்லா துறைக்கும் வந்துட்டோம். இன்னும் வரணும் அப்படின்னு மட்டும் நெனைங்க. பெண்கள்ல வந்து ஆண்கள் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எங்கள வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா, அது தவறா தான் போகும். ஏன்னா, அந்த மாரி நீங்க பேச தான் ஆண்கள் நம்ம அப்படி பண்றோமா, நாங்க அப்படி பண்ணவே இல்லையேன்னும்போது, இந்த பெண்கள் ரொம்ப பேசுறாங்க. இந்த பெண்கள் ஆண்கள தவறா சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு எல்லாருமே அதுல மாறுற மாரி ஆயிடும். அதனால அத மட்டும் பண்ணாதீங்க. உண்மையிலே பெண்கள் எல்லா துறையிலும் வந்திருக்கீங்க. எல்லா துறையும் வருவது ஆரோக்கியத்தினால, அந்த தனி மனிதனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இந்த நாடாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அதனால ஒரு பெரிய வளமையும், வலிமையும் கண்டிப்பா குடுக்குது. உங்களுடைய இந்த மனதில் இருந்த கேள்விகளை பொதுமக்களிடையே கேட்டதற்கும், அதை என்னால முடிஞ்ச வரைக்கும் அது என்ன நெனச்சிருப்பாங்கன்றத எடுத்து சொன்னேன். வேறொரு சந்தர்ப்பத்தில இதே மாரி பெண்களை பற்றிய பல விவரங்களை ஆராய்வோம், அலசி பேசுவோம். இங்க வந்து பேசுனதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி சார். பார்த்த நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.